ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஸ்ரீமத் பாகவதம் இன்னைக்கு நம்ம 3வது நாள் இருக்கோம். இந்த 3வது நாள்ல நம்ம 2 விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். திரௌபதி கிட்ட இருந்து தாய் உள்ளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். ஒரு தாயோட உள்ளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததாக குந்தி தேவி கிட்ட இருந்து பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேற்றைய பதிவுல அஸ்வத்தாமன் துரியோதனனுக்கு ஏதாவது நன்றி கடன் செய்யணும், அவனை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன செஞ்சான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன செஞ்சான், அதுலேருந்து அந்த கதை ஆரம்பிக்க போகுது. அதுலேருந்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். வாழ்க்கையில் நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம இக்கட்டான நிலையில் இருக்கும்போதும் தர்ம நெறி தவறாமல் எப்படி நடந்துக்கணும், ஒரு தாயோட உண்மையான உள்ளம் எப்படி செயல்படும், இப்படி பல விஷயங்கள் இந்த கதையில் அடங்கியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இது எல்லாமே ஒத்து போகும். இது எல்லாம் ஏதோ புராண கால கதைகள், எங்கேயோ இதிகாசத்தில் எங்கேயோ நடந்தது, யாரோ இப்பயோ எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான் இந்த ஸ்ரீமத் பாகவத கதைகள், ஒவ்வொரு விஷயமும் கூட. இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ அஸ்வத்தாமன் என்ன செஞ்சான், எல்லாம் பாரத போர்லாம் முடிவு விடுற அந்த நேரம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். துரியோதனன் தொடைப்பகுதி முறிவு பெற்று பீமன் தொடையில் அடித்து என்ன ஆகுது, தொடைப்பகுதி விழா எலும்பெல்லாம் உடஞ்சி தொடைப்பகுதி உடஞ்சி அந்த இடத்துல படுத்து கிடக்கிறான். போர்க்களத்தில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நிலைமை, கடைசி தருணத்தில் இருக்கான். அவன் சாவறதுக்குள்ள அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான், உண்மையான நண்பன், யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயம். குழந்தைகள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, பஞ்ச பாண்டவர்களோட குழந்தைகள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்க குழந்தைங்களை போயிட்டு இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் குழந்தைகளை ரொம்ப கொடூரமாக அரக்கத்தன்மையோட தலையை வெட்டி கொன்று அந்த நெருப்பில் போட்டுறான், அந்த உடல்களை எடுத்து. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு செயல். இதை யார் வேணால் செஞ்சுருக்கலாம், ஆனால் அவன் எப்படிப்பட்டவன், குரு துரோணாச்சாரியரோட மகன். குரு துரோணாச்சாரியரோட மகன். நம்ம இங்கே தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது யார் வேணால் எங்கே வேணால் இருப்பாங்க, யார் வேணால் எங்கே வேணால் இருப்பாங்க. இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. வராக அவதாரம் எடுத்தார் யாரு, விஷ்ணு பரமாத்மா வராக அவதாரம் எடுத்தார். அவருக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த குழந்தை தான் நரகாசுரன். நரகாசுரனோட வதம், அந்த மரணத்தை தான் நம்ம தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறோம். ரொம்ப கொடூரமான ஒரு அரக்கன் நரகாசுரன். ஆனால் பிரகலாதன் யாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இரணிய கசிபு அரக்கனோட மகன் பிரகலாதன். அவன் எவ்வளவு நல்ல பையன், தீவிரமான பரந்தாமன், நாராயணனோட பக்தன். ஆனால் அந்த நாராயணனோட மகன் எப்படிப்பட்டவன், நரகாசுரன். அப்போ ஒருத்தன் இவங்களோட மகனாக இருக்காங்க, இவங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு எதுவும் முடிவு பண்ண போகிறது கிடையாது. அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அதை வைத்து தான் அவங்களோட தகுதி தராதரம் இது எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க இப்படி தான் இருக்கணும், அவங்க அப்படி தான் இருக்கணுங்கிற அந்த நெறிமுறையெல்லாம் கிடையாது. யார் பக்தி மார்க்கத்தில் இருக்காங்க, யார் ஆன்மீக வழியில் பயணம் செய்கிறாங்க, அதை வைத்து தான் அவங்க எந்த குணம் படைத்தவங்க அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது. இறைவனோட மகனாக இருந்தாலும் நரகாசுரன் அரக்கனாக இருக்கான். ஆனால் ஒரு அரக்கனாக இருக்கிற பிரகலாதன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் பார்த்தீங்களா. பக்திக்கு பிரகலாதன், நம்ம பக்தினா என்ன சொல்கிறோம், பிரகலாதனை தான் நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அஸ்வத்தாமன் இப்படிப்பட்ட ஆளு, குரு துரோணாச்சாரியரோட மகன். ஆனால் அப்படி இருந்தும் கூட இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சிட்டான். சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க தூங்கிட்டு இருக்க குழந்தைங்கள தலையை வெட்டி இது பண்ணிட்டு எந்திரிச்சு பார்த்தா குழந்தைங்க எல்லாம் அப்படியே ரத்தமாக செதறி கிடக்குது, சதைகள்லாம் அங்கே இங்கேன்னு செதறி கிடக்குது. திரௌபதி கதறாங்க அதை பார்த்துட்டு. குழந்தைங்களோட சதைகள்லாம் செதறி கிடக்குது. ஒரு அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும், கதறாங்க. அர்ஜுனன் வந்துட்டான், நான் இப்போவே போயிட்டு அஸ்வத்தாமனை இங்கே கூட்டிகிட்டு உன் கண் முன்பு அவனை அவனோட தலையை வெட்டுறேன், அவனோட ரத்தத்து மேலே ஏறி நின்று குழந்தைகளுக்கு அந்த இறுதி சடங்கை நீ செய்யி அப்படின்னு ஆறுதல் படுத்துறான் மனைவியை. பழி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனன் கிளம்பிட்டான். உடனே இவர் கிருஷ்ணரை கூட்டிகிட்டு கிளம்பிட்டான், தேரில் கிளம்பிட்டான். கிருஷ்ணன் ரதத்தை ஓட்டிட்டு தேரை ஓட்டிட்டு போகிறார். அஸ்வத்தாமன் பயந்து ஓடுறான், உயிருக்கு பயந்து ஓடுறான். ஓடுறவன் என்ன பண்ணுறான், தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை எய்துறான். பிரம்மாஸ்திரத்தை எய்த மட்டும்தான் அவனுக்கு தெரியும், அதை திரும்ப பெறுவதற்கு தெரியாது. பிரம்மாஸ்திரத்தை ஒரு முறை எழுதிட்டோம் அப்படின்னா அது எதையாவது போய் தாக்கிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஒன்று அதை போய் தாக்கணும், அப்படி இல்லைன்னா அதை திரும்ப பெறணும்.
அதை அப்படியே வந்து விட முடியாது. விட்டுட்டோம் அப்படின்னா எதையாவது போய் தாக்கிடும். அதனால பேரழிவு ஏற்படும். இந்த உலகமே அழிஞ்சிடும். அணு ஆயுதம் மாதிரி. அதை திரும்ப பெறணும். ஆனால் திரும்ப பெறுவதற்கு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வந்து அதை அனுப்ப மட்டும்தான் தெரியும். அவனை பாதுகாக்கிறதுக்காக, அவனோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் அவன் அதை செஞ்சிட்டான். இந்த உலகமே நடுநடுங்கி போகுது. மக்கள் எல்லாரும் அந்த சூரிய ஒளி, ஏன்னா நேற்று நம்ம பதிவில் சொல்லியிருப்போம் அந்த பிரம்மாஸ்திரங்கிறது எப்படின்னு. ஒட்டுமொத்த சூரிய ஒளியும் ஒரே இடத்துல வந்து குவிக்கும். அதெல்லாம் பூமி மேலே வந்து விழுகவும் எல்லா மக்கள் எல்லாரும் அப்படியே பயந்து போய், என்னடா அது ஏதோ வித்தியாசமா இருக்கு, இடி மின்னல் சவுண்டோட ஒரே வெளிச்சமா இருக்கு, மின்னல் மாதிரி, இப்படி ஒரு பிரகாசத்தை நாங்கள் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, எல்லாம் பயந்து போறாங்க. உஷ்ணம் தாங்க முடியாம மக்கள் எல்லாரும் கதறாங்க. அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. கிருஷ்ணர் பரமாத்மா சொல்றார் அர்ஜுனனை பார்த்து, அஸ்வத்தாமன் அவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பிரம்மாஸ்திரத்தை எய்திட்டான். அவனுக்கு அதை திரும்ப பெற தெரியாது. ஆனா அது உனக்கு தெரியும். நீ உடனடியாக பிரம்மாஸ்திரத்தை எய்தி, நீ ஒரு பிரம்மாஸ்திரத்தை எய்தி அவன் எய்தின அந்த பிரம்மாஸ்திரத்தோட சக்தியை கட்டுப்படுத்தி அதை திரும்ப பெற்று, ரெண்டுத்தையும் நீயே திரும்ப பெறு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவன் அர்ஜுனனும் அதே மாதிரி பிரம்மாஸ்திரத்தை எய்தி அஸ்வத்தாமனோட பிரம்மாஸ்திரத்தை வந்து செயலிழக்க வைத்து 2 பிரம்மாஸ்திரத்தையும் திரும்ப பெறான். இங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்த அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட ஆலோசனையோட பிரம்மாஸ்திரத்தை எய்து அந்த பிரம்மாஸ்திரத்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் திரும்ப பெற்றார். இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு போக போக புரியும். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க போறோம். இவனும் அதே மாதிரி செஞ்சுட்டான், எல்லாம் முடிஞ்சது. அவனை வந்து துரத்தி பிடிச்சி இப்போ ஒரு பசுமாட்டை கட்டி கொண்டுட்டு வர மாதிரி கட்டி கொண்டுட்டு வராங்க. நிராயுத பாணியா இருக்கான். அவனால ஒன்றும் பண்ண முடியாது. கட்டி போட்டு கொண்டுட்டு வராங்க. நேராக கூட்டிகிட்டு வந்து எங்க திரௌபதிக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டு அவனை வந்து அர்ஜுனன் வந்து யோசிக்கிறான். தலையை வந்து வெட்டுறதுக்கு வந்து யோசிக்கிறான். ஏன்னா வந்து குருவோட பையனை வந்து கொலை பண்ணுவதற்கு அர்ஜுனன் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். ஆனால் கிருஷ்ணர் சொல்றாரு, இல்லை நீ அவனை கொண்டுரு, அவன் பாவங்கள் செய்தவன், அவனை நீ கொண்டுரு, அவனை தண்டிக்கப்பட வேண்டியவன், அவன் குருவோட மகனாக இருந்தாலும் கூட இப்படி பச்சிலம் குழந்தைகளை வந்து கொலை பண்ணியிருக்கான். இப்பேற்பட்ட பாவத்துக்கு அவனுக்கு என்ன தண்டனை வேணா கொடுக்கலாம், இது தவறே கிடையாது, உனக்கு எதுவும் நேராது, நீ அவனை தைரியமா அவனை வந்து வதம் செஞ்சிரு, அவனை வந்து தலையை வெட்டி நீ சொன்ன மாதிரி செஞ்சிரு, நீ வாக்கு கொடுத்தேல உன்னோட மனைவிக்கு, அதை நீ செஞ்சிடணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. ஆனா இவன் தயங்கி நின்றுட்டு இருக்கான். இங்க திரௌபதி என்ன பண்றாங்க, வேணாம் அவனை விட்டுருங்க, அஸ்வத்தாமனை மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா அஸ்வத்தாமனோட அம்மா பாவம், இப்போ நான் அழுதுகிட்டு இருக்க மாதிரி தானே அவங்களும் அழுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கணவர் வேற போரில் வந்து இறந்துட்டாரு, துரோணாச்சாரியாரும் இறந்துட்டாரு. இப்போ மகனும் இறந்துட்டா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க உடன்கட்டை ஏறுவதை விட வேற வழியே கிடையாது. அவங்க கணவன் இறந்தும் உடன்கட்டை ஏறாமல் உயிரோடு இருப்பதற்கு காரணமே அவங்களோட மகனான அஸ்வத்தாமன் தான். இவரையும் கொண்டுட்டோம் அப்படின்னா அவங்களோட அம்மா பாவம் அப்படின்னு இறக்கப்படுறாங்க. ஒரு தாய்க்காக திரௌபதி இறக்கப்படுறாங்க. தன்னோட குழந்தைகளை இழந்த ஒரு அம்மா இன்னொரு அம்மாவுக்காக இறக்கப்படுறாங்க. இப்போ இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். இதே திரௌபதி துரியோதனன் மேலே இறக்கம் கொண்டிருந்தா இந்த பாரத போரே ஏற்பட்டிருக்காதுல. எவ்வளவு உயிர்கள் போணுச்சு. பீஷ்மர் மாதிரி, துரோணாச்சாரியார் மாதிரி இன்னும் எவ்வளவு நல்லவங்க இருந்தாங்க. இப்படி எத்தனை மக்கள் வந்து கணவனை இழந்து, குழந்தைகளை இழந்த தாய்மார்கள், குழந்தைகளை இழந்த அம்மாக்கள்னு எவ்வளவு பேர் இன்னைக்கு நிர்கதியாக நின்றுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு போர் தானே. இதே திரௌபதி துரியோதனனை மன்னிச்சு விட்டுருந்தா இந்த போர் ஏற்பட்டிருக்குமா? இந்த ஒரு சந்தேகம் எல்லார் மனசுக்குள்ளேயும் வரும். என் மனசுக்குள்ளேயும் வந்தது. அதற்கான விடையும் கிருஷ்ண பரமாத்மாவே கொடுத்தாரு. இதே திரௌபதி அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில இருந்த பக்குவம் வேற, இப்ப இருக்கிற பக்குவம் வேற. இப்போ இந்த போர்க்களத்துல நிறைய தாய்மார்களை வந்து பார்க்குறாங்க. விதவைகளாக நின்றுகிட்டு இருக்காங்க. கணவனை இழந்து விதவைகளாக நின்றுட்டு இருக்காங்க. தன்னோட சகோதரர்களை இழந்து சகோதரிகள் அழுதுகிட்டு இருக்காங்க. தன்னோட குழந்தைகளை இழந்த அம்மாக்கள், தன்னோட பையன் போர்ல இறந்துட்டான், அம்மா எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. தனக்கு கடைசி காரியம் செய்வான்னு இருந்தால் நான் அவனுக்கு செய்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து அவங்களோட மனசு பக்குவப்படுது. அது மட்டும் இல்லாமல் இறைவனோட கிருஷ்ணனோட பயணம் செய்து அவங்களோட மனசு பக்குவப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கு. எப்பேற்பட்ட ஒரு துயரம், யாருக்காவது இப்பேற்பட்ட ஒரு துயரம் வந்தால் மன்னிப்பாங்களா? தன்னோட குழந்தைகளை இப்படி ஈவு இறக்கம் இல்லாமல் கொண்ட ஒரு பாவியை மன்னிப்பாங்களா? அவங்க அம்மாவை பற்றி சிந்திப்பாங்களா?
ஆனால் திரௌபதி சிந்திச்சிருக்காங்க. அதற்கு காரணம் இதுதான். இவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை கிருஷ்ணா சொல்கிறாரு, இல்லை திரௌபதி ஏதோ இது பண்ணிட்டு இருக்கா, நீ அதாவது திரௌபதியோட பேச்செல்லாம் கேட்காத அர்ஜுனா, நீ வந்து பண்ணிடு, அவனை வந்து கொன்னுரு அப்படிங்கிறாரு. ஆனால் கடைசியாக மன்னிச்சு விட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து இல்லை வேணாம் அப்படின்னு மன்னிச்சு விடுறாங்க. மன்னிச்சு விடும்போது அவனோட தலையில் இருந்த மணியும் அவனோட முடியையும் சேர்த்து அப்படியே அர்ஜுனன் வந்து கட் பண்ணிவிட்டு அவனை வந்து நாடு கடத்துகிற மாதிரி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கொலை செய்கிறதுக்கு சமம். நாடு கடத்துறது, அவனோட முடியை வந்து மொட்டை அடித்து, தலையை மொட்டை அடித்து இந்த மாதிரிலாம் பண்ணி செய்கிறது நாடு கடத்துறதுக்கு சமம். சரி, அவனை கொலை பண்ண வேணாம், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவனை உயிரை எடுக்காமல், ஒரு அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்தாமல் இப்படி ஒரு தண்டனை கொடுத்து அவனை வந்து அனுப்பி வச்சுறாங்க அஸ்வத்தாமனை. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். என்னென்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இவங்க இந்த துயரமான நிலையிலையும் தர்ம நிலையிலிருந்து தவறாமல் இருக்காங்களா அப்படின்னு சோதிச்சிருக்காரு. அர்ஜுனனை சோதிச்சிருக்காரு. அர்ஜுனன் நினச்சிருந்தா அஸ்வத்தாமனை அங்கேயே அவன் தலையை வெட்டி கொண்டு இருக்கலாம். நிராயுத பாணியாக நிற்கிறான், ஒன்றும் பண்ண முடியாது. பழிவாங்கிற உணர்ச்சி அவனோட மனசில் இருக்கா அப்படிங்கிறத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சோதிச்சிருக்காரு. அந்த சோதனையிலையும் அர்ஜுனன் வெற்றி பெற்றுட்டான். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இந்த பழிவாங்கிற உணர்ச்சியோடு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எப்போதுமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு நேரத்தில் மனசில் சிந்திப்போம், நம்ம யாரும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையானவங்களாம் கிடையாது. ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து யோசிப்போம் மனசில், நமக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுப்போம், நமக்கு கொடுத்த மாதிரி 2 மடங்கு திருப்பி கொடுப்போம் அப்படின்னு. நமக்கு ஏதாவது கெட்டது செஞ்சவங்க, நமக்கு துரோகம் செஞ்சவங்கள பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரியான பழிவாங்கிற எண்ணம் கூட நம்ம மனசில் இருக்கக்கூடாது. அதுவும் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு வந்து போதிக்கப்படுகிறது, பாகவத கதைகள் மூலமாக. இதையும் நம்ம எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் சரி இந்த டாபிக் நம்ம பேசாமல் விட்டுட்டோன்னு ஞாபகம் வந்தது. அதனால தான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதையும் பேசி இந்த வீடியோவோட சேர்த்துருக்கேன். ஏன்னா கேள்விகள் வரும் பக்தர்களோட மனசில். ஏன் கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அவனை வந்து கொல்ல சொன்னார் அஸ்வத்தாமனை, என் குருவோட மகன் அவருக்கு தெரியாதா? தெரிந்திருந்தாலும் கூட ஏன் அவர் இப்படி சொன்னார்? அவனை கொண்டுட்டா அவனோட தாய் வந்து வருத்தப்படுவாங்களே. ஒரு தாய்க்கு தன்னோட மகனை இழந்த அந்த சோகத்தை கிருஷ்ண பரமாத்மா கொடுக்க நினச்சாரா? ஏன் அவர் மன்னிக்க மாட்டாரா? இப்படிலாம் சில பேர் யோசிக்கலாம். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா அஸ்வத்தாமனை கொன்னுரு அர்ஜுனா அப்படின்னு சொன்னது உண்மையாகவே அவனை கொலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக கிடையாது. அர்ஜுனனோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சோதித்து பார்த்துருக்காரு. இப்பேற்பட்ட துன்பமான நிலையிலையும் தன்னோட தர்ம நெறியிலிருந்து தவறாமல் அர்ஜுனன் இருக்கானா அப்படின்னு சோதித்து பார்த்துருக்கிறாரு. ஏன்னா அஸ்வத்தாமன் குருவோட மகன், குருவுக்கு நிகரானவன். சரி, இதை வந்து நம்ம வீட்டில் சொல்லாமல் விட்டுட்டோம். அதனால தான் இதையும் நம்ம பேசி சேர்த்துடலான்னு வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் இதையும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சரியாக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க கதைகளை தொடர்ந்து கேட்கலாம். போனவன் சும்மா இருந்தானா அஸ்வத்தாமன்? ஒரே ஒரு குழந்தை மட்டும் பாக்கி இருக்கு உத்திரையோட கருவில். அந்த குழந்தையும் நம்ம வந்து கொண்டுறணும். இவங்களுக்கு வம்சமே இருக்கக்கூடாது, அடுத்த வாரிசுங்கிறதே இருக்கக்கூடாது. இந்த பாண்டவர்களுக்கு வாரிசுங்கிறதே இருக்கக்கூடாது. உத்திரையோட கருவில் இருக்கிற குழந்தையே நம்ம வந்து கொண்டுறணும்னு அனுப்பி வைக்கிறான் இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை. இப்போதானே ஒரு பிரச்சனை முடிஞ்சது. இவன் சும்மா இருக்கலாம்ல, அனுப்பி வச்சுட்டான். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். முன்பு அவன் முதல் முறை பிரம்மாஸ்திரத்தை எய்தும் போது கிருஷ்ண பரமாத்மா என்ன செஞ்சாரு? அர்ஜுனனை வந்து வழிகாட்டி அவனை வந்து தற்காப்புக்காக பிரம்மாஸ்திரத்தை எய்த சொல்லி அந்த பிரம்மாஸ்திரத்தை செயலிழக்க வைத்து நிலைமையை சரி செஞ்சார். ஆனால் இந்த முறை குழந்தையை காப்பதற்காக கிருஷ்ணரே என்ன பண்ணிட்டாரு? இறங்கிட்டாரு களத்தில். இறங்கி அவரோட சுதர்சன சக்கரத்தை வச்சு அங்கே இருந்த மக்கள் எல்லாரையும் வந்து அதாவது குந்தி தேவியிலேருந்து திரௌபதியிலேருந்து அங்கே இருக்கிற பாண்டவர்கள்லேருந்து எல்லாத்தையும் வந்து காப்பாற்றுறாரு. கருவுக்குள்ளே போய் உத்திரையோட கருவுக்குள்ளே போய் அந்த கருவையும் காப்பாற்றுறாரு. அதாவது முன்பே கிருஷ்ணர் நினச்சிருந்தார்னா அவன் விட்டான் பாருங்க, முதல் முறை விட்ட பிரம்மாஸ்திரத்தை தடுத்து நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் எல்லா முறையும் கிருஷ்ணர் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து செய்ய மாட்டார். நம்மளே நமக்கான வேலைகளை வந்து செய்ய வைப்பார். ஒரு குருவாக வழி நடத்துவார். ஒரு குருவை வந்து வழி நடத்தி நமக்கான வேலையை நம்மளே செய்ய வைப்பார். நம்மளால் முடியாத விஷயம் அவரால் முடியும். அவரால் முடியாமல் கிடையாது, முடியாமல் எதையும் செய்யாமல் இருக்கிறது கிடையாது. ஆனால் நமக்கான சக்தி என்னங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் அந்த சக்தியை எப்படி முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் போதிப்பதற்காக தான் என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளை வந்து செய்ய வைக்கிறாரு. ஏன்னா இப்போ போய் இந்த பிரம்மாஸ்திரத்தை ரொம்ப ஒரு நிமிஷத்தில் காப்பாற்றிட்டு போயிட்டார். ஒரு நிமிஷம் தான் கருவுக்குள்ளே போனார், அவரை காப்பாற்றிட்டாரு. மற்றவங்க எல்லாத்தையும் சுதர்சன சக்கரத்தில் வச்சு காப்பாற்றிட்டு
ஒரே நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. அந்த உலகமே நடுநடுங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரல. எல்லாமே ஒரே நிமிஷத்துல சரியாயிருச்சு. இதை அவர் முன்னாடியே செஞ்சிருக்கலாம். எதற்காக அப்படின்னா, மக்கள் எல்லாரும் அவங்களோட சக்தியை வந்து பிரயோகிக்கணும், அவங்களுக்கான அந்த பாதையை அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பகவான் வந்து சொல்லிக் கொடுப்பாரு பக்தர்களுக்கு. எப்படி அர்ஜுனனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு, அந்த மாதிரி நமக்கும் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. ஆனா நம்மளால முடியலன்னா அவரு களத்துல இறங்கிடுவாரு. எப்பேற்பட்ட அவதாரமும் எடுப்பாரு. நமக்காக என்ன வேணாலும் செய்வாரு. இப்ப அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போறது, குந்தி தேவி கிட்ட இருந்து பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாரும் ஒரு சொல்றது என்னன்னா, சாமி என்னை ஏன் சோதிக்கிற, கடவுளே என்னை ஏன் சோதிக்கிற, கிருஷ்ணா என்னை காப்பாற்ற மாட்டியா, சாயி என்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிறீங்க, கிருஷ்ணா ஏன் இப்படி பண்றீங்க, இப்படிதான் கண்ணு திறந்து பார்க்க மாட்டீங்களா, நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிறீங்க, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி, இதை தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா குந்தி தேவி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இப்ப குந்தி தேவி யாருன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அத்தை முறை வேணும். அத்தையோட பசங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த முறை மகன்கள், அதாவது முறை பசங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான பசங்க தான் யார், இந்த பஞ்ச பாண்டவர்கள். இந்த 5 பேரும் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. அது மட்டும் இல்லாம அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட தங்கையான சுபத்திரையை திருமணம் செய்துக்கிட்டதுனால அர்ஜுனனுக்கு வந்து மைத்துனர் வேற. இது இல்லாமல் நண்பராகவும் வந்து பழகுறாங்க, நெருங்கிய உறவினராக இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு மச்சான் உறவு, இப்படி பல நெருங்கிய சொந்தங்களாக இருக்காங்க கிருஷ்ண பரமாத்மா இந்த குடும்பத்துக்கே. இந்த குந்தி தேவி, அதாவது கிருஷ்ணனோட அத்தை வேணுங்க. இந்த குந்தி தேவியோட வாழ்க்கை எப்படிப்படுதுன்னா, நரகத்தை விட ரொம்ப கொடுமையானது. எந்த தாய்க்குமே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. எந்த நிமிஷம் தன்னோட பசங்களுக்கு எப்படி எந்த திசையிலேருந்து ஆபத்து வரும்னே தெரியாது. ஏன்னா இவனுக்கு துரியோதனனுக்கு அவனோட 24 மணி நேரம் சிந்தனையே என்னன்னா, இவங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இவங்களை நிம்மதியாக வாழக்கூடக்கூடாது, இவங்களை எப்படியாவது நம்ம கொண்டு வரணும், இவங்களை கஷ்டப்படுத்தி அவன் சந்தோஷப்படுறது தான் அவனோட வாழ்நாள் ஆசையே, வேற எதுவுமே கிடையாது. அவன் தூங்குறப்ப, முடிச்சிருக்கிறப்ப, சாப்பிட்றப்ப என்ன செஞ்சாலும் இதே யோசனை தான். இந்த 5 பேரை பற்றி தான் அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், இவங்கள நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு. இவங்க குந்தி தேவிக்கு பயம், எப்போ எங்கேருந்து பிரச்சனை வரும்னு தெரியாது, எங்கேருந்து எந்த ரூபத்தில் ஆபத்து வரும்னு தெரியாது. எந்த தாய் தான் இந்த மாதிரியான நிலைமையில வந்து நிம்மதியாக இருக்க முடியும்? ஒரு தாய் தன்னோட பையன் ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வேலைக்கு போனால் கூட, 2 வீலர் எடுத்துகிட்டு வேலைக்கு போனால் கூட, அவன் ஆஃபீஸ் போயிட்டு ஃபோன் பண்ணுற வரைக்கும், இல்லை போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அப்படியே வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ போகிற இடத்துல பிள்ளைக்கு என்ன ஆச்சோ, அவன் சாப்பிட்டானோ கொண்டானோ என்னமோ அப்படின்னு. குழந்தைகள் நினைக்கிறாங்க இல்லை, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் பெத்த தாய் வந்து திரும்பி தன்னோட குழந்தை வீட்டுக்கு வர வரைக்கும் அதே நினைப்போட இருப்பாங்க. அதுவும் இவ்வளவு ஆபத்து இருக்கும்போது தன்னோட பையன் வெளியே போயிட்டு வரானா எவ்வளவு பயத்தோட இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிச்சவங்க. ஆனா கிருஷ்ண பரமாத்மாவோட அத்தை, கிருஷ்ணரோட அத்தை கூடவே இருக்காரு, எல்லாத்தையும் நடந்துகிட்டே இருக்கு. கடைசியில 12 வருடங்கள் வந்து வனவாசம் போறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு. இப்படி எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்து முடிஞ்சு, பாரத போர்லாம் முடிஞ்சு அவர் கிருஷ்ண பரமாத்மா போறாரு, நன்றி சொல்றாங்க. என்னான்னு, எல்லா நேரத்திலையும் எங்களுக்கு துணையா இருந்தீங்க, நீங்க இல்லைன்னா இந்த கஷ்டமான காலத்துல எங்களால மீண்டு வந்திருக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட குழந்தைகளுக்கு உயிருக்கு வந்து ஆபத்து இருந்துகிட்டே இருந்தது. நம்மளா இருந்தா நீ இருக்கும்போது என்னை இப்படி கஷ்டப்பட வச்சுட்டியே, ஒவ்வொரு நாளும் நான் வலி வேதனையோட வாழ்ந்தனே, என்னை அள வச்சுட்டியே, நீ இருந்து என்ன பிரயோஜனம், இப்படிதான் கேட்டிருப்போம். ஆனா குந்தி தேவி பாருங்க, அப்படிலாம் எதுவுமே கேட்கல. நீ இருந்ததுனால தான் இந்த கடினமான காலங்களை நாங்க கடந்து வந்தோம். இதை கடக்க வேணும் அப்படிங்கிறது எங்களோட நியதி, எங்களோட கர்ம வினை, எங்களோட இந்த கர்மாவை, எங்களோட இந்த கெட்ட நேரத்தை நாங்க மன உறுதியோட கடந்து வந்தோம் அப்படின்னா உன்னோட உதவி இல்லாம நடந்திருக்காது கிருஷ்ணா. என்னோட குழந்தைங்க 12 வருடங்கள், என்னோட குழந்தைகள் 12 வருடங்கள் வனவாசம் இருந்தாங்க. அப்பயும் நீ அவங்களுக்கு பல விதங்கள்ல உதவி செஞ்சிருக்க. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க? சந்தோஷமான வாழ்க்கையா வாழ்ந்தாங்க? இவன் நரகத்தோட கொடுமையான ஒரு வாழ்க்கை. யாருக்குமே எதிரிக்கு கூட அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தான் உயிருக்கு ஆபத்துனா கூட நிம்மதியா இருந்துருவாங்க. தன்னோட குழந்தைக்கு ஒரு ஆபத்துனா, அம்மா மட்டும், மனிதர்கள் மட்டும் கிடையாது, ஒரு விலங்கு, நாய் பூனையா இருந்தாலும் சரி, காக்காவா இருந்தாலும் சரி, நாய் பூனையில இருந்து எல்லா விலங்குகளும் அந்த தாய் அன்பு நமக்கு சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலகட்டங்களை கடந்து வந்த ஒரு அம்மா சொல்றாங்க. இத்தனைக்கு இவரு ரொம்ப நெருங்கியமான ஒரு உறவு. அப்படி இருக்க கிருஷ்ணாவுக்கு நன்றி சொல்றாங்க. நம்மளா இருந்தோம்னா அவ்வளவுதான், நீ எல்லாம் எதுக்கு இருக்க, நீ இருந்து என்ன பிரயோஜனம், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோமே அப்படி இப்படி. ஆனா அந்த கஷ்டமான காலங்களை நாங்க கடந்து வர்றதுக்கு நீ தான் கிருஷ்ணா எங்களுக்கு துணையா இருந்த. நீ இல்லைன்னா நாங்க என்ன இருப்போம்னு எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒண்ணு சொல்றாங்க பாருங்க குந்தி தேவி. அதோட தான் இந்த பதிவு முடியுது.
சொல்றாங்க குந்தி தேவி கிருஷ்ணரை பார்த்து, இப்படி நாங்க கஷ்டப்படும் போது எல்லாம் நீ என் கூட இருப்ப அப்படின்னா, நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நீ என் கூடவே இரு. எங்கள விட்டு போயிறாத. நீ ஏன் கிருஷ்ணா துவாரகைக்கு போற? நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நீ என் கூடயே இரு. நீ எங்க கூட இருப்பேன்னா, நாங்க எவ்வளவு வலி வேதனையினாலும் தாங்குறோம். நீ என் கூடயே இரு அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. எப்பேற்பட்ட பிரார்த்தனை பாருங்க. நம்ம எல்லாரும் என்ன பிரார்த்தனை பண்றோம்? எங்களோட வலி வேதனை போணும். எங்களுக்கு வேண்டுறதெல்லாம் கிடைக்கணும். நாங்க சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கு இது நடக்கணும். அந்த எதிரிய எங்களுக்கு இல்லாம பண்ணணும். அவனுக்கு அது போடணும்னு சாபம் கொடுக்கறது. இந்த மாதிரியான பிரார்த்தனை தான் நம்மகிட்ட இருக்கும். இப்படிதான் பெரும்பாலும் இருக்கு. நம்ம எதுக்காக சொல்றேன்னா, பெரும்பாலான மக்கள் இப்படிதான் இருக்காங்க. ஆனா இந்த பாகவதம்ங்கிற நூல் நமக்கு பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குது. குந்தி தேவியோட பிரார்த்தனையை பாருங்க. பகவான் நீ என் கூட இருப்போதும், நாங்க எப்பேற்பட்ட துன்பத்தையும் நாங்க தாங்குறோம். அந்த சக்தி எங்களுக்கு கிடைச்சிடும். நீ என் கூட இருந்தா போதும். நீ கூட இருப்பேன்னா எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நாங்க தாங்குறோம்னு அவங்க தயாரா இருக்காங்க. இப்படி ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கஷ்டம் போகணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அவங்க கஷ்டம் வரணும்னு பிரார்த்தனை பண்றாங்க. அதாவது பகவான் வரணும், கிருஷ்ணர் வரணும், அதுக்காக நாங்க எதை வேணா செய்வோம், எதை வேணா தியாகம் பண்றோம்னு அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான பிரார்த்தனையோட இந்த பதிவு முடியுது. நம்மளோட கிருஷ்ணர் நம்ம கூட தான் இருக்காரு. பாகவத கதைகளை யாரெல்லாம் கேட்குறாங்களோ, யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க கூடயே இருப்பாரு. இந்த ஆன்மீக கதைகள் நடக்கிற இந்த அற்புதமான வேலையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் உங்க கூட இருக்காரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துன்பங்களை குந்தி தேவியோட வாழ்க்கையிலே கூடவே இருந்து சக்தி கொடுத்து அவங்கள மீட்டு கொண்டுட்டு வந்தார்ல, அதே மாதிரி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பா இருப்பாரு. நீங்களும் குந்தி தேவி மாதிரியே பிரார்த்தனை பண்ணுவீங்க. உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஆனந்த கண்ணீரோட கிருஷ்ணா எங்களை விட்டு போயிடாத, என் கூடயே இரு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவீங்க. இது எல்லாமே நிச்சயமா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நம்ம தப்பிச்சுட்டு இருந்தா சொல்லணும், குந்தி தேவி மாதிரிலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த விதத்துல நம்மலாம் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். சரி, ஓகே, இதோட இந்த பதிவு முடிச்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பாகவத கதைகள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க பக்தர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். நம்பிக்கையோட இந்த பாகவத கதைகளை கேளுங்க. ஆபத்தான காலகட்டங்களில் பாகவத கதைகள் கேட்பது மிக மிக நல்லது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த கதைகள்லாம் கேட்கும்போது எவ்வளோ ஆபத்தான கதைகளை கிருஷ்ண பரமாத்மா காப்பாத்துறாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே தான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்க போது. நம்மளோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்க இந்த ஆபத்தான சூழ்நிலைகள்ல இருந்து நம்மளோட கிருஷ்ண பரமாத்மா நம்மளை காப்பாற்றுவாரு. எல்லாமே தவிடுபடி ஆயிரும். பக்தர்களுக்காக எப்பேற்பட்ட அவதாரமும் எடுப்பாரு. யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக.